ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆடி பட்டத்தில் போட்ட செடிகளில் இப்போ சிலது வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. சிலது வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு, காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பயன்படுத்தியிருக்கிறது எல்லாமே நாட்டு ரக காய்கறி விதைகள் தான். 90% காய்கறி விதைகள் எல்லாமே நாட்டு ரகம் தான். அதில் வந்து ஒரு 9 வகையான தக்காளி வந்து நம்ம விதை போட்டிருந்தோம். அது நாற்று விட்டு நட்டதில் சிலது வந்து இப்போது நல்லா காய்ப்புக்கு வந்திருக்குது. அழகாக கத்திரி மாதிரி நீளமாக இருக்குது. இன்னொன்று நல்லா வந்து குண்டாக வரி வரியாக இருக்குது. எல்லாமே பார்க்க வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நாற்று விட்டு அதுக்கப்புறம் எடுத்து வேறு தொட்டிகளில் நட்டோம். சில நாற்று வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால அதே தொட்டிலே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற செடிகளில் தான் இப்போ பூக்களும் காய்களும் பிஞ்சுகளும் நிறையா இருக்குது. ஷார்ட்ஸ் வீடியோவில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். அரைக்கீரையும் முளைக்கீரையும் போட்டு ஒரு தடவை ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த கீரையை தான் இப்போ அறுவடை பண்ண போகிறோம். போன வாரம் கீரை பறித்தோம். இப்போ வந்து திரும்பவும் வந்து கீரை பறிக்கணும். அடுத்த தடவை வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதை தொட்டியை வந்து மாற்றலான் இருக்கோம். கீரை மாடியில் இருக்கிறப்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ பறிச்சிட்ருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அரைக்கீரை முளைக்கீரை மட்டும் இல்லாமல் மற்ற கீரைகளும் மாடியில் இருக்குது. அப்பப்போ வேணுங்கிறப்ப கீரை வேணும்னா வாரத்தில் ஒரு நாளாவது மாடியிலேருந்து எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மார்க்கெட்லேருந்து வர்ற காய்கறிகள்லாம் மருந்து நிறையா அடித்து வருது. அதே மாதிரி கீரைகள்லேயும் மருந்து அடித்து தான் வருது. அப்போ நம்ம வீட்டில் வந்து கொஞ்சமாவது வந்து கீரையை வளர்த்தா நமக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால தான் வந்து நான் வீட்டில் எப்போவும் வந்து கீரைகளை நிறையா வளர்த்துட்ருக்கேன். அதில் முக்கியமாக இது எல்லாம் ஆர்கானிக்ங்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வளர்த்த 20-25 நாள்லேயே ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து மாடி தோட்டம் தான் வச்சுருக்கணும்னு இல்லை. வீட்டுக்கு பின்னாடியோ பக்கத்துலேயோ இடம் இருந்துச்சுன்னா ஒரு தொட்டியில் கூட நீங்கள் வந்து ஈஸியாக வளர்க்கலாம். ஒரு கட்டு கீரை வந்து இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்தது தண்டுக்கீரை ஹார்வெஸ்ட்டு தான். எப்போவும் மண் கலவையில் தண்டுக்கீரை விதைகள் இருக்கும். அதனால் நம்ம எந்த விதை விதைச்சாலும் தண்டுக்கீரை விதை வந்து நல்லா முளைச்சி எல்லா செடிகளுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம போட்டிருக்க காய்கறி செடிகள் எல்லாம் தண்டுக்கீரை வந்து நிறையா இருந்துச்சு. அதை நம்ம வளர விட்டுட்டோன்னா அதோட வேர் நல்லா ஆழமாக போயிடும். அப்போ அங்கே இருக்கிற காய்கறி செடியை வந்து சரியாக வந்து வளர்க்க முடியாது. அதனால் வந்து நான் வேரோடு தான் வந்து இந்த தண்டுக்கீரைகள்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இது தொட்டியில் தனியாக இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி 2-3 ஹார்வெஸ்ட் கூட பண்ணலாம். ஆனால் இது மற்ற காய்கறி செடி இருக்கிறதுனால தான் வேரோடு எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து எப்படியும் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து தண்டுக்கீரையை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். திரும்ப முளைச்சிக்கிட்டே இருக்குது. தொட்டியில் வந்து ஒரு பீன்ஸ் செடி இருக்குது. அது வந்து இப்போ பூ பூக்கிற தருணத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள், பூவெலாம் வந்து நிறையா பூத்துருக்குது. அதே மாதிரி இங்கே கத்திரி இருக்குது. அதுலேயும் வந்து நிறைய தண்டுக்கீரை இருக்குது. ப்ரொக்கோலி இருக்குது. அப்புறம் காலிஃப்ளவர் இருக்குது. எல்லாத்துலேயும் வந்து தண்டுக்கீரை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்குது. ஸோ அதனால தான் இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். தண்டுக்கீரை ஹார்வெஸ்ட் முடிஞ்சிடுச்சு. காராமணியும் கொஞ்சம் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. இன்றைக்கி அதையும் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். போன சம்மரில் தான் வந்து இந்த காராமணி வந்து விதைச்சிருந்தோம். அது வந்து பச்சை கலர் காராமணியும் சிவப்பு கலர் காராமணியும் இருந்துச்சு. அது ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் இருந்து விழுந்த விதைகள்லேருந்து முளைச்சது தான் இந்த காராமணி. இதுலேருந்து இப்போ கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கூட பிஞ்செல்லாம் இருக்குது. இதே மாதிரி சிவப்பு கலர்லேயும் இந்த காராமணி நம்மள்கிட்ட இருக்குது. இந்த தட்டைப்பயிறுன்னு சொல்கிற காராமணி நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்துச்சுன்னா அங்கே தீமை செய்கிற பூச்சிகள் நிறைய வரும். அதை சாப்பிட்றதுக்கு நன்மை செய்கிற பூச்சிகளும் நிறையா வரும். அதனால் இந்த செடியை பார்டர் கிராப்பாக போட்டால் தான் நல்லது. அப்படி தான் வந்து இந்த பார்டரில் இருக்க காராமணி செடியை வந்து இந்த தீமை செய்கிற பூச்சிகள் சாப்பிடும். அப்போ வந்து உள்ளுக்குள்ளே இருக்க மற்ற செடிகளுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. மாடி தோட்டத்தில் 3 சுண்டை செடி இருக்குது. அதில் வந்து இந்த செடியில் வந்து இப்போ பூக்களும் கொஞ்சம் பிஞ்சுகளும் இருக்குது. இப்போ அடுத்த ஹார்வெஸ்ட் வந்து அதலக்காய் தான் பறிக்க போகிறோம். இந்த அதலக்காய் வந்து கொடி வகையை சேர்ந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து மாடி தோட்டத்தில் போட்டிருக்கோம். இது வந்து கிழங்கு மாதிரி இருந்துச்சு. அதை வச்சதுக்கப்புறம் அதில் கொடி மாதிரி படர்ந்து வந்துச்சு. இப்போ காய்கள் வந்து சின்னதாக தான் இருக்குது. இதை தான் நம்ம சமைச்சு சாப்பிடணும். இதில் நிறைய வந்து மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த சைஸுக்கு மேலே பெருசாக மாட்டேங்குது. இதுதான் சரியான சைஸ் போல் இருக்குது. சாம்பார்லலாம் போடக்கூடாது, காரக்குழம்பு அந்த மாதிரி போட்டுக்கலாம், இல்லைனா வத்தல் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இதை பார்த்தா வந்து கொஞ்சம் வந்து பாகக்காய் மாதிரி இருக்குது. ஆனால் சின்ன பாகக்காய் மாதிரி இருக்குது. இங்கே கோவக்கொடி இருக்குது. அதில் வந்து ஒரு கோவக்காய் இருக்குது. அதையும் பறிச்சுக்கிட்டேன். அடுத்த ஹார்வெஸ்ட் வந்து மிளகா தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மிளகா. போன வருஷம் அதுவாக வந்து ஒரு மிளகாய் செடி தான். அந்த மிளகாய் செடியிலேருந்து விதை விழுந்து இப்போ இன்னொரு மிளகாய் செடி வந்திருக்கு. அப்படியே கொத்தாக வந்து அதில் வந்து மிளகாய் வருது. இது காந்தாரி மிளகாய் ரகத்தை சேர்ந்தது.
இப்போ மாடி தோட்டத்தில் நம்ம போட்டிருக்க மற்ற மிளகாய் செடிகள்லாம் இப்போ தான் வந்து பூக்கிற தருணத்தில் இருக்குது. ஒரு 10-15 தொட்டிகளில் வந்து மிளகாய் வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான மிளகாய் கிடச்சிரும். இப்போக்கி வந்து இந்த மிளகாய் தான் கை கொடுத்துட்ருக்குது. அதனால் இதை தான் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நெய் மிளகாய், அப்புறம் கருப்பு மிளகாய், சம்பா மிளகாய் அதெல்லாம் கூட வந்து நாற்று போட்டு நட்டிருக்கோம். இன்னும் அது ஹார்வெஸ்ட்டுக்கு வரல. மாடி தோட்டத்தில் ஒரு 15 தொட்டி வந்து ரோஸ் தொட்டி இருக்குது. கீழேயும் நிறைய தொட்டிகள் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ஆனால் பூக்களை மட்டும் பறிக்கிறதில்ல. கத்திரி செடிகள்லாம் பூ பூத்து இப்போ வந்து பிஞ்சு விட ஆரம்பிச்சிடுச்சு. பெரிய பூச்சி நோய் தாக்குதல்லாம் இல்லை, ஓரளவுக்கு சமாளிச்சிட்டோம். அப்பப்போ இடுபொருட்கள் வந்து சரியாக கொடுத்துட்ருக்கோம். ஏற்கனவே வந்து மீன் அமிலம் கொடுத்துருந்தோம். அப்புறம் ஒரு தடவை கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுத்துருக்கோம். அதுதான் வந்து இது வரைக்கும் கொடுத்தது. ஆடிப்பட்டத்தில் போட்டதில் கத்திரியும் தக்காளியும் வந்து பூக்கள் வந்து பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு. மிளகாய் தான் இன்னும் வந்து காய்க்க ஆரம்பிக்கலை. தொட்டிகளில் செடி வச்சு தண்ணி ஊற்றுறப்ப பாருங்கள் எப்படி வந்து வேர் தெரியுது அப்படின்னு. அதனால் பராமரிப்புங்கிறது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி வேர் தெரியாமல் மண் வச்சு அணைக்கணும். எப்போவும் மண் கலவை வீட்டில் வந்து ரெடியாக வச்சுருக்கணும். இந்த மாதிரி வந்து தெரிகிறப்ப நம்ம மண் வச்சு அணைச்சிட்டா அந்த செடி வந்து நல்லா வளரும். மாடி தோட்டத்தில் மணத்தக்காளி செடி இருக்குது. இதில் வந்து நிறைய இப்போ காய்கள் இருக்குது, கொஞ்சம் பழங்கள் இருக்குது. மாடிக்கு வர்றப்பெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு போவோம். இப்போ ஹார்வெஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அரைக்கீரை, முளைக்கீரை, அப்புறம் தண்டுக்கீரை, அப்புறம் காராமணி இருக்குது, அதலக்காய் இருக்குது. அது இல்லாமல் நிறைய பச்சை மிளகாய், ஒரே ஒரு கோவக்காய். இதுதான் இன்னைய ஹார்வெஸ்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோருக்கும் நன்றி.